வணக்கம். நம்முடைய திருச்செந்தூர் செந்தில் ஆண்டவர் திருமுருகன் திருக்கோவில் குடமுழுக்கு விழா 16 ஆண்டுகளுக்கு பிறகு நாளை மறுநாள் நடைபெற இருக்கிறது. அந்த குடமுழுக்கு விழா தமிழில் மந்திரங்கள் ஓத வேண்டும் என்று நாங்க நீண்ட காலமா கோரிக்கை வைத்து வருகிறோம். எல்லா கோயில்களையும் குறிப்பாக 2020ஆம் ஆண்டு தஞ்சை பெருவுடையார் கோவிலில் அது மாதிரி கோரிக்கை வைத்து நீதிமன்றத்தின் உதவியை நாடி நீதிமன்றமும் உத்தரவிட்டது. 50 விழுக்காடு தமிழில் மந்திரங்கள் ஓதுங்க, 50 விழுக்காடு சமஸ்கிருதத்தில் ஏற்கனவே இருக்க மாதிரி ஓதுங்க. தஞ்சாவூர் பெரிய கோயிலில் ஓரளவு அது நிறைவா நடைபெற்று நீதிமன்ற உத்தரவின்படி அதற்கு பிறகு பல்வேறு கரூர்லையும் மற்ற ஊர்களையும் அந்த நீதிமன்ற உத்தரவை சரியாக கடைபிடிக்கவில்லை அல்லது நடைமுறைப்படுத்தவில்லை என்று சொல்லி நம்முடைய திருச்செந்தூர் திருமுருகன் திருக்கோயில் குடமுழுக்கு விழாவில் தமிழில் மந்திரங்கள் ஓதி தேவாரம், திருவாசகம், திருமுருக பாடல் எல்லாம் நம்முடைய ஓதுவார்களை வைத்து நடைபெற வேண்டும் என்று நான் ஒரு வழக்கு தொடுத்தேன். நான் தான் முதலில் வழக்கு தொடுத்தேன். 2வது நாம் தமிழர் கட்சியினுடைய வீரத்தமிழர் முன்னணி சார்பிலே ஒரு வழக்கு, 2 வழக்கிலையும் அண்மையில கடந்த 2ஆம் தேதி இறுதி கட்ட விசாரணையின் போது ஏற்கனவே 26ல விசாரணைக்கு வந்தது. 26ல் காணொலி வாயிலாக அரசு தரப்பு வழக்கறிஞர் நாங்கள் 50 விழுக்காடு தமிழில் மந்திரம் ஓதுகிறோம் என்று சொன்னாங்க. நீதியரசர் சுப்பிரமணியம் அவர்கள் உங்களுடைய சொல்லுக்கும் செயலுக்கும் நெடுந்தொலைவு இருக்கு, நீங்க என்ன செய்ய போறீங்க என்பதை அறிக்கையாக நீதிமன்றத்தில் தாக்கல் பண்ணுங்க, நாங்க மனுதாரர்களுக்கு கொடுக்கணும்னு சொன்னாங்க. அந்த அடிப்படையில் கடந்த 2ஆம் தேதி நம்முடைய அரசு தரப்பு வழக்கறிஞர்கள் நேரடியாக வந்து வாதுரை செய்து 50 விழுக்காடு தமிழில் மந்திரங்கள் ஓதுகிறோம், 50 விழுக்காடு சமஸ்கிருதத்தில் சமமா நடத்துறோம்னு சொன்னாங்க. நீதியரசரும் எந்தவித வேறுபாடும் இல்லாமல் தமிழ் மொழிக்கும் சமஸ்கிருத மொழிக்கும் எந்தவித வேறுபாடும் ஏற்றத்தாழ்வும் இல்லாமல் நீங்கள் நடந்து கொள்ளுங்கள், குடமுழுக்கு விழா முடிந்த பிறகு அறிக்கை போடுங்க என்று எங்களுடைய வழக்கை தள்ளுபடி செய்யல முடித்து வைத்தார். இப்ப நாம என்ன சொல்றோம், நான் ஒரு எளிய தமிழர், நாங்கெல்லாம் எளிய தமிழர்கள், தமிழ் மொழிக்காக இனத்துக்காக நலத்துக்காக நீண்ட காலமா பாடுபட்டு வரோம், போராடுறோம், உங்களுக்கு எல்லாம் தெரியும். ஆனால் நம்முடைய தூத்துக்குடி மாவட்டத்துல தூய தமிழர்கள் 2 அமைச்சர்கள் இருக்காங்க. அதையும் தாண்டி நம்முடைய நாடாளுமன்ற தொகுதி உறுப்பினர் தமிழாக வாழ்ந்த முத்தமிழறிஞர் ஐயா கலைஞரின் அருந்தவ புதல்வி. நாங்கள் என்ன சொல்கிறோம், இதுல நீதிமன்றத்தில் அறிக்கை போட்டாலும் எங்களுக்கு ஒரு சிறு ஐயப்பாடு இருப்பதனால நம்முடைய மாவட்ட அமைச்சர்கள் மாண்புமிகு அண்ணாச்சி அனிதா ராதாகிருஷ்ணன் திருச்செந்தூர் தொகுதி, அவர் ஊர்ல தான் குடமுழுக்கு விழா. அதே போல அன்பு தங்கை மாண்புமிகு கீதா ஜீவன் அவர்கள், அதே போல நாடாளுமன்ற உறுப்பினர், நீங்க கவனம் செலுத்தி நீதிமன்றத்தில் இந்த அறநிலையத்துறை சார்பில் தாக்கல் செய்யப்பட்ட அறிக்கையின்படி, அறிக்கை நான் வச்சிருக்கேன், அந்த அறிக்கையின்படி நடைபெறுகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும், நடைபெற வேண்டும் என்று அங்குள்ள இந்த அறநிலையத்துறை ஆணையர் துணை ஆணையருக்கு உத்தரவிட்டு முழுக்க நீதிமன்ற உத்தரவுப்படி நடைபெற வேண்டும் என்பதற்கு நம்முடைய மாவட்ட அமைச்சர்களும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினரும் கவனம் செலுத்த வேண்டும். தேவையான உடனடியாக மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கவனத்தில் கொண்டு சென்று நீதிமன்ற உத்தரவு அடி பிறழாமல் நடைபெற வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கை. இல்லையானால் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு தொடரக்கூடிய நிலைக்கு எங்களை தள்ள வேண்டாம் என்று நம்முடைய மாவட்ட அமைச்சர்களையும் மாண்புமிகு நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்களையும் கேட்டுக்கொள்கிறோம். அவ்வளவுதான் செய்தி. மேலும் அதாவது தமிழ் கடவுள் முருகனுக்கு தமிழர் சார்ந்த கலைகள், தமிழர் சார்ந்த இதழ்கள் தான் ஆமா, அது இப்ப இல்ல, இன்றைக்குதான் நீங்க சொல்றது உண்மைதான். இன்றைக்குதான் செண்டை மேளம் கொண்டு அடிக்கிறதா சொல்றாங்க. அப்ப நம்ம மேல இதெல்லாம் இப்ப நாளை மறுநாள் நடைபெறுகிறது. பேசுறா புதற்குமா இப்போ இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு இந்து அறநிலையத்துறைக்கு ஏற்கனவே தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு அரசாணை வெளியிட்டிருக்கிறார். என்ன அரசாணைனா, தமிழர் கலைகளை மட்டும்தான் இந்து அறநிலையத்துறை சார்ந்த கோவில்களில் பயன்படுத்த வேண்டும் என்ற அரசாணை இருக்குது. ஆனா இந்து அறநிலையத்துறை அந்த அரசாணை இல்ல, அர்ச்சக பண்றோம்ல கோயில் கருவறைக்குள்ள இந்த அரசாணை வச்சிருக்கேன்னா, கருவறைக்குள்ளும் தமிழில் வழிபாடு நடத்தணும், தமிழிலும் வழிபாடு நடத்தப்படும் எழுதி போட்டாங்க. அப்புறம் தமிழில் வழிபாடு நடத்தப்படும் தொலைபேசி எல்லாம் கொடுத்தாங்க. ஆனா எங்கேயுமே நடைமுறை இல்லை. ஆகையினால உங்க அரசாணையும் சரி, தமிழில் அர்ச்சனை மொழி அரசாணையே முழுமையாக நடைமுறைப்படுத்தவில்லை என்பதுதான் நாங்கள் நீதிமன்றத்தை நாடினோம். அந்த அரசாணை என்ன வச்சிருக்கோம் இந்த பாருங்க. அதாவது அனைத்து சுவாதீனர் அர்ச்சகராகலாம்,
தமிழ்நாடு அரசு கோவில் கருவறையில் தமிழ் மந்திரம் மோதி அர்ச்சனை செய்வதற்கு இந்த அறநிலைத்துறையின் சுற்றறிக்கை எண் 73-844 1994 அரசாணை எண் 520 1990 அரசாணை இருக்கு. அது ஏன் நடைமுறைப்படுத்தல? இப்ப தமிழ் ஆட்சி மொழி சட்டம் இருக்கு. தமிழ் ஆட்சி மொழி சட்டத்துல இது 8 ஆண்டுகளுக்கு 2008ஆம் ஆண்டு தமிழ் ஆட்சி மொழி பயிற்சி மொழி தமிழ் வளர்ச்சி குறித்து தமிழ்நாட்டு அரசுக்கான அறிக்கை. இந்த அறிக்கையை என்னன்னா ஆயிரக்கணக்கான தமிழ் அறிஞர்கள் கருத்தை கேட்டு உருவாக்கி பொங்கு தமிழ் அறக்கட்டளை சார்பில் மாண்புமிகு முதலமைச்சர் கலைஞர்கிட்ட கொடுத்தோம் 2008ஆம் ஆண்டு. அது வரைக்கும் ஆட்சி மொழி சட்டப்படி ஒரு புத்தகம் அரசு வெளியிட்ட புத்தகம் இருக்கு. எங்கேயுமே வழிபாட்டு மொழி தொடர்பா எதுலையுமே இல்லை. கல்வி மொழி, கலை மொழி, ஆட்சி மொழி, அதிகார மொழி இருக்கே தவிர வழிபாட்டு மொழி இல்ல. அந்த வழிபாட்டு மொழி சிக்கலை முதலில் எழுப்பினான் தான். இந்த இருக்கு பாருங்க, திருக்கோயில்களில் தமிழ் என்கின்ற தலைப்பிலே முதலமைச்சர் கொடுத்தோம். 97ல தமிழ்நாடுல உள்ள அனைத்து தமிழர் திருக்கோயில்களும், கோயிலை கட்டியவர்கள் தமிழர்கள், சிலையை வடிவமைத்த தமிழர்கள், ஏற்கனவே நம்முடைய ஓதுவார்கள் தான், நம்முடைய பண்டாரங்கள் தான் பூசாரிகளா இருந்திருக்கிறாங்கன்னு ஒரு பரப்புரை செய்தோம். அன்றைக்கு உயிரோடு இருந்த ராமகோபாலன் அவர்கள் கோவிலின் வழிபாட்டு மொழி எந்த மொழி என்பதை முடிவு செய்கிற அதிகாரம் பக்தர்கள் தான் உண்டு, பல நெடுமாறன் யாருன்னு கேட்டார். ஐயா நெடுமாறன் தான் இந்த பரப்புரை செஞ்சார். உடனே அந்த அறைகோவல் ஏற்று 10 திருக்கோயில்களை வாக்கெடுப்பு நடத்தும். நடை திறந்ததுல இருந்து நடை சாத்திர காலையில நானே பகவதி அம்மன் கோயில் இருந்தேன். 94 விழுக்காடு பக்தர்கள் தாய்மொழி தமிழ்ல தான் வழிபாடு நடத்தி தீர்ப்பளித்தாங்க. அதெல்லாம் வெளியிட்டோம். அப்ப அன்றையிலிருந்து தொடங்குறோம். ஆனா இன்றைய வரைக்கும் நடைமுறை சிக்கல் இருக்கிறதுனாலதான் நாங்க நீதிமன்ற உதவி வேணா நீதிமன்றம் உத்தரவு போட்டிருக்கு. இப்ப நம்முடைய அமைச்சர்களுக்கு நம்ம சொல்றோம், உடனடியாக முதலமைச்சர் கவனத்துக்கு கொண்டு சென்று நீதிமன்ற உத்தரவு 100 விழுக்காடு கடைபிடிக்க வேண்டும். இதான் எங்களுடைய கோரிக்கை. அதான் அப்ப இங்க வந்த பிறகு எனக்கு அந்த செய்தி கிடைச்சது. அது எவ்வளவு வருத்தத்துக்குரிய செய்தி. பக்கத்துல திருநெல்வேலியில குடமுழுக்கு விழா இல்ல, தேரோட்டம் ஓடுது. தேரோட்டத்துக்கு அரசு விடுமுறை, உள்ளூர் விடுமுறை. அப்ப நம்முடைய மாவட்ட ஆட்சியரையும் பள்ளி கல்லூரிகளுக்கு மட்டும், பள்ளி கல்லூரி மாணவர்கள் மட்டும் தமிழ் போட்டுப்பாங்களா? அப்ப பொதுமக்கள் போக வேண்டாமா? அரசு ஊழியர் போக வேண்டாமா? ஆலை ஊழியர் போக வேண்டாமா? உடனடியாக மாவட்ட ஆட்சியர் அவர்கள் நாளைக்கு உத்தரவு பிறப்பித்து நம்முடைய மாவட்ட தூத்துக்குடி மாவட்டம் முழுவதும் உள்ளூர் விடுமுறை அனைத்து துறைகளுக்கும் என்று அறிவிக்க வேண்டும். இந்த கலைகளையும் நம்முடைய நாதஸ்வரம், காரைக்குறிச்சி அருணாசலனாரை விட பெரிய நாதஸ்வரர் உண்டா? ஒரு காலத்துல உங்களுக்கு எல்லாம் தெரியுமா என்னன்னு தெரியல, டெல்லி ஜனாதிபதி மாளிகையில ஒரு நிகழ்ச்சிக்கா காரைக்குறிச்சி அருணாசலம் போகும்போது மரபுகளை மீறி ராதாகிருஷ்ணன் குடியரசுத் தலைவர் அவர் இருக்கையிலிருந்து எழுந்து வந்து இவருடைய மகிழ்ந்து கதவை திறந்து விட்டு வரவேற்றதா இருக்கு. அப்படி இருக்கும்போது இப்ப எதற்கு இந்த யானை வரட்டுற மேளம்? நமக்கு கேரள சண்டை மேளம் என்பது யானை வரட்டுற மேளம். அதுல இப்ப அடித்த சாமி வருமா? மாரியம்மா வருவாங்களா? சுடலாண்டி வர முடியுமா அதுல? அதனால தமிழர் திருக்கோயில் நீங்க சொன்ன அரசாணை எனக்கு தெரியல. அப்படி அந்த அரசாணை இருந்தா அந்த அரசாணை முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். அரசாணைகளை கடைபிடிக்கன்னு தான் சொல்லி இப்ப நாங்க போராடி, இப்ப உங்களுக்காக தெரியும் நம்ம தூத்துக்குடின்னு எப்படி எழுதி வச்சிருந்தாங்க. நம்ம பேருந்து நிலையத்துக்கு வர பக்கம் நான் போராடி மாநகர மேயத்தை ஒரு நாள் சண்டை போட்டு அதுக்கப்புறம் இப்ப நம்ம தூத்துக்குடின்னு தமிழ்ல எழுதியிருக்காங்க. இதே மாதிரி திருநெல்வேலி நிறைய வேலை செஞ்சுட்டு இருக்கோம். தமிழ்நாடு ஆட்சி மொழி சட்டப்படி உள்ள அரசாணைகளை நடைமுறைப்படுத்துங்க. வீதிகளில் பொதுமக்கள் பார்வைக்கு வரக்கூடிய எல்லா அறிவிப்பு பலகைகளும், அது தனியாரா இருந்தாலும் சரிதான், அரசா இருந்தாலும் எல்லாம் தமிழ்ல அரசாணைப்படி வைங்க. 12 அங்குலம் உயரத்தில் தமிழ்ல இருக்கட்டும், 8 அங்குலத்துல ஆங்கிலத்துல இருக்கட்டும், 4 அங்குலத்துல நீங்க உங்க விருப்பப்பட்ட மொழியை வைத்துக் கொள்ளுங்க. அரசாணை தான் வழிவகுக்குது, அதை செய்யுங்கன்னு தான் சொல்றோம். அதே போலதான் இந்த வழிபாட்டு முறை தான். ஏற்கனவே அனைத்து சாதியினரும் அர்ச்சகராகலாம் என்ற அரசாணைப்படி தமிழில் வழிபாடு எல்லா இடத்துலையும். கோபுர கலசத்துல புனித நீர் தெளிக்கும் போதும் தமிழ் மந்திரம், கருவறைக்குள்ளும் தமிழ் மந்திரம், அப்புறம் அந்த ஓமகொண்டம் யாகத்தாய் அதையும் தமிழ் மந்திரம் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதுதான் நம்முடைய கோரிக்கை.